அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் உளுந்து மாவை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு கேக் கொண்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். உளுந்தில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னோடய பிள்ளைகள் எல்லாமே இந்த உளுந்தை நாங்கள் எந்த ஃபார்மேட்டில் கொடுத்தாலுமே, அதை வடையாக இருக்கட்டும், கஞ்சாக இருக்கட்டும், எப்படி கொடுத்தாலுமே சாப்பிடாம இருக்கிறாங்க. ஸோ உளுந்து மாவை வச்சு இதை மாதிரி ஸ்வீட்டாக ஒரு கேக் செஞ்சு கொடுத்தா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிடலும். அந்தளவுக்கு இந்த கேக் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரம் ஹெல்த்தியும் கூட. வாங்கி இப்போ இந்த கேக் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவுக்கு நான் கருப்பட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்காக நான் கருப்பட்டி இதை மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், கருப்பட்டியை இதை மாதிரி நல்லா எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா இதை மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நான் இந்த கருப்பட்டியை ஒரு கப்பை வச்சு தான் அளந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த கப்பால் கிட்டத்தட்ட 1.25 கப் அளவுக்கு நான் கட் பண்ணின கருப்பட்டியை எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், அதை இதை மாதிரி ஒரு சட்டியில் போட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் எந்த கப்பால் நாங்கள் கருப்பட்டி அளந்தெடுத்தோமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கொள்கிறேன். தண்ணியையும் கருப்பட்டியில் ஊற்றிட்டு அதுக்கு பிறகு இதை மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டு கருப்பட்டி கரையும் வரைக்கும் கொஞ்சம் இதை கலக்கி கொண்டே இருங்க. அதே நேரம் கருப்பட்டி இதை மாதிரி நல்லா கொதிச்சு வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், நான் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சிருக்கிறேன். அது ஆறுத கெப்பில் நான் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக இதை மாதிரி ட்ரை ஃப்ரூட் சேர்த்திக்கொள்ள போகிறேன். இதுக்கு நான் சேர்த்த போகிறது அப்ரிக்கோவும் அதே நேரம் பேரிச்சம்பழமும் தான். அதை இதை மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அப்ரிக்கோ அதே நேரம் பேரிச்சம்பழம் எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விரும்பினன்னு சொன்னால் உங்களோட வீட்டில் இருந்தேன்னு சொன்னால் சேர்த்திக்கொள்ளுங்க. இல்லாட்டி எங்களுக்கு வெறும் உளுந்து மாவை மட்டுமே வச்சு கூட இந்த கேக்கை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இதை மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சோம்னு சொன்னால் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், அதே நேரம் ரொம்பவே உடம்புக்கு நல்லதும் கூட. அதால் தான் நான் சேர்த்திக்கொள்கிறேன். இப்போது நாங்கள் சூடாக்கி வச்ச கருப்பட்டி தண்ணியுமே ஆறிடுச்சு. அதில் நான் 1.25 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திக்கொள்கிறேன். அதே நேரம் கட் பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்திக்கொள்கிறேன். நீங்கள் தேங்காயும் வேணும்னு சொன்னால் சேர்த்திக்கொள்ளலும், இல்லாட்டி தேவையில்லை. அதே நேரம் நான் 1 கப் அளவுக்கு ரீசனும் சேர்த்திக்கொள்கிறேன், உலர்ந்த திராட்சை. நீங்கள் மூழ்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் சேர்த்திக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த தேங்காவோ அல்லது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸோ எதுவுமே தேவையில்லை, உங்களுக்கு விரும்பினா சேர்த்திக்கொள்ளலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெறும் உளுந்து மாவை மட்டுமே வச்சு கூட இந்த கேக்கை நீங்கள் செஞ்சு கொள்ளலும். அதோடு நான் இங்கே சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நான் இதுக்கு சேர்த்திருக்கிற கருப்பட்டி கூட பனம் கருப்பட்டியோ அல்லது கிதல் கருப்பட்டியோ இல்லை, வெறும் சீனி கருப்பட்டி தான். நீங்கள் இதை சீனியை வச்சு கூட செஞ்சு எடுத்துக்கொள்ளலும். சீனி அளந்து போட்டு இதை மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு கொதி வர வரைக்கும் காய்ச்சிட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதில் உங்களோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு கொள்ளலும். நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன் இந்த கருப்பட்டி கலவையை ஒரு பவுலில் ஊற்றிக்கொண்டேன். அதோட 2 முட்டையை எடுத்து இதை மாதிரி அடிச்சுக்கொள்கிறேன். அடித்து அதையும் இந்த கருப்பட்டி கலவையோடு சேர்த்திக்கொள்கிறேன். அதையும் சேர்த்தினதுக்கு பிறகு நாங்கள் அதை இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் இந்த கேக்கை செய்ய போகிறது பட்டரோ அல்லது ஆயிலோ எதுவுமே சேர்த்தாம தான். அதால் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரொம்பவே நல்லா இருக்கும். எங்களுக்கு பட்டரும் தேவையில்லை, அதே நேரம் ஆயிலும் தேவையில்லை. முட்டையுமே ரொம்பவே குறைவான அளவில் தான் சேர்த்திருக்கிறோம், 2 முட்டை தான். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் இந்த ஸ்டேஜில் நான் உளுந்துமா சேர்த்திக்கொள்கிறேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கருப்பு உளுந்து வீட்டிலையே வறுத்து விட்டுட்டு நல்லா பவுடராக அரைச்சி வடிச்செடுத்த உளுந்து தான் இது. நீங்கள் வெள்ளை உளுந்தை வச்சு கூட செஞ்சு எடுத்துக்கொள்ளேன். இப்போது இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கொள்கிறேன். அடுத்தது 1 கரண்டி அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கொள்கிறேன். அதே நேரம் 1/4 கரண்டி அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திக்கொள்கிறேன். எல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி எல்லாத்தையும் நல்லா இதை மாதிரி நாங்கள் அடித்து எடுத்துக்கொள்ள வேணும். நீங்கள் ஒரு விஸ்கை வச்சோ அல்லது பீட்டரை வச்சோ கூட அடித்து எடுத்துக்கொள்ளலும். நான் இதை ஸ்பெச்சுலா வச்சு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடித்து எடுத்துக்கொள்கிறேன். நான் இதுக்கு கருப்பு உளுந்து தான் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் வெள்ளை உளுந்தை வச்சு கூட செய்யலும். ஆனால் கருப்பு உளுந்தில் தான் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்களும் முடியுமா இருந்தால் கருப்பு உளுந்தாலேயே செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா அடிச்சுட்டு இதை மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேக்கு இதை நான் மாற்றிக்கொள்கிறேன்.
பேக்கிங் ட்ரேக்கு மாற்றினதுக்கு பிறகு எல்லாத்தையும் இதை மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு இதை மாதிரி சரிசமமாக வர அளவுக்கு எல்லாத்தையும் மட்டப்படுத்தி எடுத்துக்கொள்கிறேன். இப்போது இதை நாங்கள் பேக் பண்ணுறதுக்காக வேண்டி எங்களோட அவடை குறைஞ்சது ஒரு 5 மினிட்ஸுக்காவது நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு பிறகு 180 டிகிரியில் வச்சு ஒரு 40 மினிட்ஸுக்கு இதை நாங்கள் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், எங்களோட கேக்கு நல்லாவே பேக் ஆகி வந்திருக்குது. பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக இருக்குது. சாப்பிடவுமே ரொம்பவே நல்லா இருக்கும். வீட்டில் நீங்கள் சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அதே நேரம் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யாருமே இதை சாப்பிடலும். அந்த அளவுக்கு எங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது. அதே மாதிரி டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். உங்கள்கிட்டே வீட்டில் உளுந்துமா இருந்தால் நீங்களும் மறக்காமல் ஒரு முறைக்கு இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வழமையாக மைதா மாவு, அதே நேரம் கோதுமை மாவு இது ரெண்டையும் வச்சு தான் எப்போவுமே கேக் செய்வோம். ஆனால் இதை மாதிரி எங்கள்கிட்ட பாரம்பரியமான முறையில் கிடைக்கிற தானியங்களை வச்சு அதில் மாவை வச்சியும் கூட கேக் செய்யலும். அது எங்களோட உடம்புக்குமே ரொம்பவே நல்லது. அது மாதிரி தான் இந்த உளுந்து கேக்கும் கூட. நீங்களும் உங்கள்கிட்ட உளுந்து இருந்தால் மறக்காமல் முடியுமா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், எங்களோட கேக்குமே இவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, அதே நேரம் நல்லா மொய்ஸ்டாகவும் இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதுக்கு சேர்த்திக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லது. அதே நேரம் சாப்பிட்ற டைமுக்குமே டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதே போல் யூஸ்ஃபுல்லான அதே நேரம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.